அன்பு நேயர்களே, என்னம்மா சுயம்பு துர்க்கை அம்மா மீண்டும் மீண்டும் அனைவரையும் அழைக்கின்றாள். உங்கள் அனைவரையும். ஏனென்றால் அவள் உங்கள் அனைவரையும் காண வேண்டுமாம். வருகின்ற 29/5/2026 வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் காண இருக்கின்றாள். அப்பொழுது ஆலயம் கட்டாத காலத்தில் அன்னையைச் சுற்றி பச்சை பசேல் என்ற வயல்களும் திருநீர்மலை பெரிய ஏரியும் அருகிலேயே இருக்கும். அன்னையின் இடத்தில் ஈசானிய மூலையில் அல்லிக்குளமும், அன்னை வளர்ந்து வரும் இடத்திலிருந்து அக்னி மூலையில் ஒரு நொச்சி மரமும், அதனடியில் நல்லறவங்கள் வாழும் பெரிய புற்றும் உண்டு. இது இயற்கையாகவே இருந்தது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் அனைவரும் 6 மணி ஆகிவிட்டால் அங்கு போகக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் இந்த நல்லறவங்கள் எல்லாம் அன்னையின் மீது தவழ்ந்து விளையாடி கொண்டு இருக்கும். அதை நிறைய பேர் பார்த்திருக்கிறார்கள். ஆகையால் குறுக்கே செல்ல மாட்டோம் நாங்கள் அனைவரும் 6 மணி ஆகிவிட்டால். இப்பதிவில் காண்பதும் அப்பொழுது அன்னை இருந்த அழகான இயற்கை சூழல்தான். அன்பு நேயர்களே, இப்படி அன்னையானவள் அசோக மரமும் வேப்ப மரமும் இணைந்து வளர்ந்த தலவிருட்சங்கள், அதனடியில்தான் வளர்ந்து வந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தாள். 2 தலைமுறையாய், அதாவது தலைமுறையாய் உள்ள அன்னையை பார்த்தும் அவள் தோன்றாததற்கு முன்பிருந்தும் உள்ள தலைமுறைகள் இன்றும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் நாங்கள் எல்லாம் அறிந்து கொண்டதுதான். அதேபோல் நாங்கள் வந்த காலமாக ஒரு 50 வருட காலமாக அன்னையை பார்த்தே வருகின்றோம், எப்படி வளர்கிறாள் என்று. உண்ண மறந்தாலும் மறப்போம். எங்கள் அம்மாவை காண நாங்கள் மறக்கவே மாட்டோம். இதில் தெரியும் ஒரு ஒத்தையடி பாதைதான் எங்கள் வீட்டிற்கும் தாயின் ஆலயத்திற்கும் உள்ள தூரம். இதை வைத்துதான் நடந்து நடந்து ஒத்தையடி பாதை உருவாச்சே என்ற பாடல் வரிகள் வந்தன. இதில் ஒரு அழகான ஆத்மார்த்தமான அனுபவங்கள் அன்னையை காணும் அனைவருக்கும் கிடைக்கும். அதாவது கற்களுக்கு உயிருண்டா என்பார்கள். ஏனென்றால் உயிருள்ள உயிர்களுக்கே உயிர் இல்லை என்று நினைத்து படுத்தும் உலகம் அல்லவா. அதனால் கற்களுக்கு போய் உயிர் உண்டா, வளருமா, இப்படியெல்லாம் கேலி பேசும் இந்த காலத்திலும் அன்னை எனக்கு எல்லாமும் உண்டு, ஊனுண்டு, உயிருண்டு, உதிரமும் உண்டு என்று காட்டியவள். உதிரம் உண்டு என்று எப்படி காட்டினாள் என்றால், ஒரு உழவர் பெருமகன் உழும்பொழுது ஏற்காலில் இடிபட்டு அங்கே ரத்தம் கசிய அகழ்ந்து பார்த்தபோதுதான் அன்னையானவள் கண்களுக்கு புலப்பட்டாள். இன்று இப்படி வளர்ந்து விட்டாள். இப்படிப்பட்ட எங்கள் உயிரான தாய்க்குத்தான் கும்பாபிஷேகம். அன்பு நேயர்களே, வாருங்கள் வாருங்கள், கண்குளிர கண்டு அன்னையின் அருளை நம் ஆயுள் முழுவதும் பெற்ற வண்ணம் இருப்போம். அன்றும் இன்றும் தாய்க்கு அருகிருந்து பணிவிடை செய்பவர் இப்பதிவில் காணும் அணுக்க தொண்டர்தான். அன்பு நேயர்களே,